இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற எல்லாரும் ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும்னா, ஸ்டாக் இண்டெக்ஸ் செலெக்ஷன்லாம் வந்து பிகினர் வந்து எப்படி சார் சூஸ் பண்ணணும்? நான் வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத பற்றி கெஸ் பண்ணுறதுக்குள்ள கேம்குள்ளே நான் போனதே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் வந்துடுச்சு. இப்போ 2016 நான் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ நான் பண்ண முடியாது. ஜீபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங் நிறைய பிகினர்ஸ்க்கு செட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிகினர்ஸ் கூட ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடரான ஐடி ஜெகன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? இது உண்மையா? இன்ட்ராடே பெரும்பாலும் பண்ணுறவங்க ஆப்ஷன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஃபியூச்சரோ இல்லை ஷேரோ வாங்கினீங்கன்னா இன்ட்ராடேயோட பிஹேவியர் வந்து சேமாக இருக்கும். ஆனால் ஆப்ஷன் வந்து இன்ட்ராடே பிஹேவியர் சேமாக இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸ்பைரியை பொறுத்து வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் ஆகும். இப்போ எக்ஸ்பைரிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் இருந்தால் அதோட ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி பிஹேவ் ஆகும். எக்ஸ்பைரிக்கு 2 நாளைக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ் பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸ்பைரி அன்னைக்கு அதோட ப்ரைஸ் பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஷேர், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ்னு பேசினீங்கன்னா அதோட பிஹேவியர் வந்து எல்லா நாளும் சேமாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஷேர், இப்போ இன்ஃபோசிஸ் ஆப்ஷனோட பிஹேவியர் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். இன்ட்ராடேன்னு வரும்போதே வந்து அந்த கன்ஃபியூஷன். இன்ட்ராடேனுங்கிறது அப்படிங்கிற ட்ரேடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காலமுறை எடுத்துகிட்டு மாலைக்குள்ளே அது நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது தான் இன்ட்ராடே ட்ரேடிங். ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொரு நாளைக்கு எப்படி வேலை செய்யுது, இது எவ்வளோ டிகே ஆகும், எவ்வளோ தூரம் நமக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ தூரம் லாஸ் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம பண்ணணும். நீங்கள் இதே கேஷ் மார்க்கெட்லேயோ இல்லை ஃபியூச்சர்லேயோ பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. ஆப்ஷனில் பண்ணும்போது மட்டும்தான் அந்த சிக்கல். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்து இதோட விலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு மாதிரி பார்க்கணும், ட்ரேடிங்கை வந்து ஒரு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறவங்க வந்து ட்ரேடிங் வரும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் சார்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போது அது நீங்கள் குவாலிட்டியான ஸ்டாக்ஸு லாங் டேர்முக்கு வந்து எது நல்லாயிருக்கும், எது அதிகமான லாபத்தை கொடுக்கும், எந்த கம்பெனி வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து பண்ணுறது. ட்ரேடிங்கிறது அப்படி இல்லை, ஸ்ட்ராட்டஜிக்கல் எட்ஜின்னு சொல்கிறது. அதாவது வந்து என்னன்னா, லாங் டேர்மில் இதை நான் திரும்ப 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 பண்ணோம்னா எனக்கு ப்ராஃபிட் வருமா, கம்பெனி நல்லா இருக்குமா, மார்க்கெட் நல்லா இருக்குமா, எக்கனாமி நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே பார்க்காம ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜ் நான் வந்து என்ன அர்த்தம்னா வெறும் டெக்னிக்கல். அதாவது பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன விஷயத்தை இன்றைக்கி காலையில் இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணுறேன். இதை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். சில நாள் ப்ராஃபிட் வரலாம், சில நாள் லாஸ் வரலாம். ஓவராலாக வந்து இது ப்ராஃபிட்டில் வருமா லாஸ் வருமானு பார்க்குறது தான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பை செல் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுறது. இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் தேவையில்லை. கம்பெனி நல்ல கம்பெனியா, எக்கனாமி நல்லா இருக்குமா, ஆர்பிஐயில் என்ன நியூஸ் கொடுப்பாங்க, ரிசல்ட் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. எதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஸ்கில் செட்டுங்கிறது வேறு, ட்ரேடிங்க்கு வரக்கூடிய ஸ்கில் செட்டுங்கிறது வேறு. அதில் நீங்கள் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் நல்லா பண்ண தெரியணும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டலாக வந்து இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கணிக்க தெரியணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கணிக்க தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட வேலை. இல்லை, ட்ரேடிங்னு வரும்போது நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரு சின்ன பைசெல் ஸ்ட்ராட்டஜி, இதில் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் இதை பை பண்ணி செல் பண்ணுறது வந்து திரும்ப 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 நான் லாங் ரனில் பண்ணோம்னா என்னுடைய சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து ட்ரேடிங். ஆனால் ட்ரேடிங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ட்ரேடிங் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே உட்காருதுன்னா, கிட்டத்தட்ட நம்ம ராமன் வாலி கதை சொன்ன மாதிரி தான் வந்து வாலிக்கு ஆப்போசிட்டில் யார் வந்தாலும் என்ன ஆகுங்க, அவரோட 50% பலம் வந்துடும். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற எல்லாரும் ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளட்ஜ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்னும் எடுத்துக்கலாம், ட்ரேடிங்கோட ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்போ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுறவங்களுக்கு என்ன தான் வரும்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஆனால் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு என்ன வரும்? அங்கேயும் ரிட்டர்ன் வரும். நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் நீங்கள் ட்ரேடிங்கில் வரும். இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ட்ரேடிங்க்குன்னு தனியாக நான் கேபிட்டல் கொண்டு வரதில்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதை அடமானம் வச்சு அதுலேருந்து ஒரு கோலட்டர் வேல்யூ கொடுப்பாங்க, அதையே ரீயூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன் வந்து ட்ரேடிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ட்ரேடிங்குள்ளேயே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மீட் பண்ண முடியும்? புரிஞ்சதை நான் சொல்கிறது. அதாவது ஒரு இன்வெஸ்டர்ஸ் நினச்சா
இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஒரு ட்ரேடர் நினச்சா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு ட்ரேடிங்கும் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை டிஃபால்ட்டாகவே உள்ளே உட்காந்துரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆர்பிட்ராஜை வந்து டெஸ்ட் பண்ணி நல்ல முறையில் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ளட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது அவங்களுக்கு ரிஸ்க் இல்லையா சார்? 100% ரிஸ்க் தான். நீங்கள் கேபிட்டல் வச்சுருந்தாலும் அதுவும் ரிஸ்க் தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ரிஸ்க் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் தான் ரிஸ்க்குன்னு அவசியம் இல்லை. எப்படியோ உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்க போகுது. ஒருவேளை நீங்கள் அப்படி ரிஸ்க் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு 80% வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேபிட்டல்லேருந்து எடுத்துக்கலாம் கோலாட்டல் யூஸ் பண்ணி. 20% வந்து நீங்கள் கேஷ் போட்டுக்கலாம். கேஷ் போட்டுட்டு இந்த 20% வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக போட்டிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாதிக்காது. ஸோ என்ன நான் வேறு மாதிரி என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 10% லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த 10% கேஷை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். மீதி 90% நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்டர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த கேஷில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு லாஸ் ஆகிடுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதோட ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கேஷ் கொண்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது பாதிக்காது. இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா 80% வந்து கேபிட்டல் இதிலேருந்து கொண்டு வருவேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து கொண்டு வருவேன். 20% நான் வந்து கேஷாக வச்சுருப்பேன். இல்லைனா கேஷ் ஈக்குவல்ன்ட்டு சொல்லுவாங்க, டெட் ஃபண்ட்லேயோ இல்லை எஃப்டிலேயோ வச்சுருப்பேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு இந்த 20% எனக்கு வந்து இந்த ரிஸ்க் என்னால் தாங்க முடியும். இந்த 20% லாஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு எதில் பாதிக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பாதிக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், இப்போ வந்து இன்ட்ரா டே ட்ரேட் இருக்கிறதுக்கு வந்து பெஸ்ட் டைம் விண்டோ என்ன சார்? இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன முழுசாக நம்ம வந்து அதை பண்ணிகிட்டே இருக்கணுமா, இல்லை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் அதை பண்ணலாமா, ட்ரேட் பண்ணலாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பைரி என்னைக்கு பண்ணுறீங்களா, எக்ஸ்பைரிக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே பண்ணுறீங்களா, 2 நாளைக்கு முன்னால் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன். எக்ஸ்பைரி டேவாக இருந்தால் அது ஒரு மாதிரி பண்ணும், எக்ஸ்பைரி டே இல்லைன்னா அது ஒரு மாதிரி பண்ணும். இப்போ எக்ஸ்பைரி டே இல்லை, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே கிடையாது. இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோமே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே கிடையாது. இந்த மண்டே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எக்ஸ்பைரி டே இல்லைன்னா காலமுறை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட் அதிகமாக ட்ரெண்ட் ஆகும். எக்ஸ்பைரி டே அப்படின்னு பட்சத்தில் வந்து மத்தியானம் பண்ணுறது நல்லது. ஏன்னா அங்கே வந்து நிறைய டிகே இருக்கும். இது என்னுடைய விருப்பமோ இல்லை என்னுடைய ப்ரிடிக்ஷனோ இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்படி தான் நடந்திருக்கு. ஆகும்போது இப்படி தான் நடக்கும்னு நம்புகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சென்னையில் அதிகமாக வெயில் அடிக்கும், சிறுபுஞ்சியில் அதிகமாக மழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம பார்க்குற ஒரு டேட்டா. அது மாதிரி ஒரு டேட்டாவை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்காக சென்னையிலே மழையே பெய்யாதுன்னு அர்த்தம் கிடையாது, சிறுபுஞ்சியில் வெயிலே அடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. மேக்ஸிமம் இது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதைத்தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ நான் எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி இல்லைன்னா காலமுறை போகிறது நல்லது. எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் ஆஃப்டர்நூன் போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, அப்போ வந்து ஃபிக்ஸ்டு டைமில் தான் அதை பண்ணணும் அப்படின்னு கிடையாது? ஆமாம், அப்படின்னு கிடையாது. ஸ்டாக் இண்டெக்ஸ் செலெக்ஷன்லாம் வந்து பிகினர் வந்து எப்படி சார் சூஸ் பண்ணணும்? இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்டாக் பக்கம் போகிறதே இல்லை. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இண்டெக்ஸில் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். அதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா வந்து அது அதிகமான வால்யூம் இருக்கிறது. கிட்டத்தட்ட அத்தியாவசியம் மாதிரி, வெங்காயம் தக்காளி மாதிரி. நீங்கள் எப்போனாலும் உள்ளே போகலாம், எப்போனாலும் வெளியில் வரலாம், எந்த சிக்கலும் வராது. ஓகேங்களா? இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் மட்டும்தான் வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து வீக்லி ஆப்ஷன் வந்து பேங்க் நிஃப்டி மற்ற இண்டெக்ஸ்லாம் இருந்தது. அதனால் வந்து நம்ம அதில் பண்ணோம். இப்போ இருக்கிறது வந்து இண்டெக்ஸ்னு சொன்னால் 2 என்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி, பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ். இது 2 மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன். ரீட்டெயிலுக்கு இதுதான் நல்லது. ஏன்னா இங்கே தான் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது, இங்கே தான் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ண முடியும், இங்கே தான் உங்களுக்கு பெருசாக வந்து மற்ற யாரும் நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இண்டெக்ஸ்னு பெறும்போது பெரிய வால்யூம், பெரிய கேபிட்டல்லாம் அதை மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இண்டெக்ஸில் நிற்கிறது நல்லது, ஸ்டாக்கு பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. அப்போ வந்து ஒரு வாலட்டிலிட்டி ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணணுமா சார்? நான் வந்து இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ட்ரேடிங்க்கு சூஸ் பண்ண முடியாது. சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஸ்டாக்கு சூஸ் பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங்க்கு நம்ம எதான் சூஸ் பண்ணோம், இண்டெக்ஸ் தான் சூஸ் பண்ணோம். ஓகே சார். ஓகே சார், இப்போ வந்து என்ட்ரி ஆக போகிறாங்க, புதுசாக வந்து என்ட்ரி ஆக போகிறாங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து எதை வந்து ஃபாலோ பண்ணணும் சார்? ஸோ புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க எதில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்க சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க வந்து டைரக்ஷனல் போகிறாங்களா இல்லை எக்ஸ்பைரி ட்ரேட் போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா வந்து நான் வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத பற்றி கெஸ் பண்ணுறதுக்குள்ள கேம்குள்ளே நான் போனதே கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறதுலாம் நம்ம ஏற்கனவே ஒரு செஷனில் டிஸ்கஸ் பண்ணோம், டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி.
ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்பிட்ராஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்கோ அது மேலே பெட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதுவும் இன்ட்ராடேயில் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து உங்கள் சைக்காலஜிக்கு தகுந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கேபிட்டல் கொடுத்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் எவ்வளோ கேபிட்டல் வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இன்ட்ராடேயில் வந்து பெரும்பாலும் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் பெட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நீங்கள் இன்ட்ராடேல அது ஒரு மாதிரி தப்பாக போகுதுன்னா க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, நாளைக்கு தான் எக்ஸிட் பண்ண போறீங்க, நாளைக்கு அந்த ஸ்டாக்கு திடீர்னு 10% மேலேயும் ஓப்பன் ஆகும்போதே மேலே ஓப்பன் ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு வெங்காயம் விலையோ தக்காளி விலையோ இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குறைஞ்சிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், வித்துடலாம். நாளைக்கு காலையில் வரும்போதே 50 ரூபா வெங்காயம் 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா 50 ரூபா வெங்காயம் 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிகினர் வர்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ராடேயில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. நீங்கள் டைரக்ஷனல் பிளேயரு, நீங்கள் மார்க்கெட் மேலே போகும் கீழே போகுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணனா பொசிஷன் அது நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி டெல்டா நியூட்ரல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இன்ட்ராடேயில் பண்ணுறது இல்லை. ஸோ ஆளை பொறுத்து நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், உங்களுக்கு கையில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, உங்களுக்கு எதில் கன்விக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இந்த இன்ட்ராடே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் இன்ட்ராடே தான் மேஜராக பண்ணுறேன். இப்போ இன்னொரு ஆளுக்கு ட்ரெண்ட் ஃபாலோவர் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை இன்ட்ராடேல தான் ரொம்ப லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து பொசிஷன் கேரி பண்ணி மார்க்கெட் மேலே போகும் கீழே போகுங்கிற அப்படிங்கிற மாதிரி பெட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளை பொறுத்தும் மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே. ஓகே சார், இப்போ வந்து ஒரு பிகினர் வந்து இருக்காங்க, அவங்க இன்ட்ராடேல வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், அவங்கள வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் அவங்க பண்ணணும்? ஸோ இப்போ உள்ள காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லேர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிடலாம். வாட் ஜார்கன் சொல்லுவாங்க. கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் எப்படி வேலை செய்யும், எக்ஸ்பைரிக்கு எப்படி வேலை செய்யும், இதெல்லாம் வந்து இப்போ நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. இப்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் காலத்தில் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாமே நீங்கள் யூடியூப் கூட பார்க்கணும், இல்லை ஏஐட்ட கேட்டால் போதும், ChatGPTல கேட்டால் போதும், இது நான் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடும். ஸோ லேர்னிங் வாட் இஸ் ரொம்ப சிம்பிளாக எடுத்துப்போம். அதனால் வந்து அது அந்த லேர்னிங் ஒரு பெரிய லேர்னிங் இல்லை. ரியல் டைமில் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் இப்போ சேலஞ்ச். அது ChatGPTக்கு தெரியாது. ஸோ ஏன்னா எந்த மார்க்கெட்டுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தேவை, வரலாற்று ரீதி அது எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணி ஓகேங்களா, நீங்கள் படித்ததை பேஸ் பண்ணி இல்லை நீங்கள் யார்ட்டையும் கற்றுக்கிட்டதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணி, அந்த ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க பேக் டெஸ்டிங் டூல் இருக்குது, டெஸ்ட் பண்ணுறதுக்கு டூல் இருக்குது. இப்போ நமக்கு ஏஐக்கு நிறையா டூல் இருக்குல்ல, ChatGPT, ஜெமினி, ஜீரோ, நிறையா வந்துடுச்சு இல்லையா. அப்போது ஃபெர்ஃப்ளெக்சிட்டி இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு இல்லையா. அது மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக உங்களுக்கு டூல்ஸ் வந்துடுச்சு ஓகேங்களா. குவான்மேனு, அல்கோ டெஸ்ட்டு, எம்டி குவான்ட்டு, நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நிறைய டூல் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் டெஸ்ட் பண்ணணும் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா வேலை செய்தாங்க ரியல் டைமில் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃபார்வர்ட் டெஸ்ட்னா உண்மையான பணம் போடாமல் ஃபேக் மணின்னு கூட சொல்ல முடியாது. இப்படி பை பண்ணணும்னு வச்சுக்கோ, இப்படி செல் பண்ணணும்னு வச்சுக்கோ, எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஒரு ஒன் மந்த்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ப்ராக்டிக்கல்னு வரும்போது சிக்கல் வரலாம், எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது சில சிக்கல் வரலாம். ஸோ அது என்னன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பணத்தை போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களை மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு லோ கேபிட்டலில் தான் வந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இன்றைக்கி மாறி இருக்கீங்க. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறதுக்கான ஃபார்முலா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்னா சக்ஸஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அந்த ஃபார்முலா ஃபிக்ஸ்டான ஃபார்முலா கிடையாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில் பார்த்தப்போ யாரெல்லாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணான்னா அந்த காலத்தில் வந்து இந்த டெக் எடுத்து போடுவாங்க, சிடி வர்றது காலத்துக்கு முன்னாடி. அப்புறம் சிடி வந்துச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் வந்துச்சு, இப்போ எல்லாமே போயிடுத்து ஓடிடி தான் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ காலத்துக்கு தகுந்தாப்பில் வந்து இதுக்கு பேர் ஆல்ஃபான்னு பேர். ஆல்ஃபானா என்ன அர்த்தம்னா இப்போ உள்ள காலத்தில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பணம் பண்ணுமோ அதுதான் ஆல்ஃபா ஓகேங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓடிடி தான் ஆல்ஃபா. நான் சின்ன வயசில் வந்து டெக் எடுத்து நீங்கள் வாடகை கூட்டு இல்லைன்னா இது பண்ணிங்கன்னா அது ஒரு ஆல்ஃபா. ஸோ காலத்துக்கு தகுந்தாப்புல மாறும். இப்போ 2016 நான் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ நான் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான கால சூழ்நிலை மாறி இருக்குது. முன்னால் வந்து இன்ட்ராடே எக்ஸ்போசர் கொடுத்தாங்க, அந்த இன்ட்ராடே எக்ஸ்போசர் எடுத்து விட்டாங்க. முன்னால் வந்து பொசிஷனல் லெவரேஜ் கொடுத்தாங்க, அதை எடுத்து விட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது,
ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டியிருக்கு. அப்புறம் வீக்லி ஆப்ஷன் வந்தது. வீக்லி ஆப்ஷன் வந்ததுனால எக்ஸ்பைரி டே வந்தது, அதில் உள்ளே வரோம். அப்புறம் என்ன வந்தது, அப்புறம் அல்கோ வந்தது. அல்கோ வந்ததுனால அல்கோக்குள்ளே போகிறோம். இதனால வந்து என்ன அர்த்தம்னா, ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்போவுமே ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் இருக்கும், ஆனால் அது பெர்மனன்ட் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சதா? இப்போ இந்த சொன்ன மாதிரி வந்து டிவி டெக் போடுறது மாதிரி வந்து ஒன்றா மாறிட்டே இருக்கும். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அல்கோ ட்ரேடிங் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நாளைக்கு வந்து ஏஐ பேஸ்ட் அல்கோ ட்ரேடிங் ஃபேமஸாக இருக்கலாம். இந்த அல்கோ ட்ரேடிங் வந்து அவ்வளோ வேலை செய்யாமல் போகலாம். ஸோ என்னன்னா வந்து சக்ஸஸ் மந்திரம் என்னென்னா, இப்போது கரண்ட்டாக என்ன ஸ்ட்ராட்டஜி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிறது தான் இதில் உள்ள சூட்சமே. ஓகே. ஆனால் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஓன் வாழ்க்கை கிட்டத்தட்ட லைஃப் லாங்காக நான் இதான் பண்ண போகிறேன், ப்ராஃபிட் ஒன்று ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓகேங்களா? என்னுடைய ப்ராஃபிட்டுக்கான காரணம், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு வருட காலமும் இந்த எட்ஜி எங்கே மாறிட்டே இருக்குது, இந்த ஆல்ஃபா எப்படி மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிட்டே வரணும். இப்போ ஒரு காலத்தில் 2016 பார்த்தீங்கன்னா லிவரேஜ் தான் அதோட எட்ஜ். ஓகேங்களா? 2018 கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன் ஒரு பெரிய எட்ஜ். மாதம் ஒரு தடவை பணம் வர்றது, வாரம் பணம் வர ஆரம்பிச்சது. சரிங்களா? இப்போ மாதத்தில் ஒரு நாள் சந்தை, வாரம் சந்தை எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கொரோனா வரும்போது ப்ரீமியம் அதிகமாக இருந்தது, அதில் எக்கச்சக்க ப்ராஃபிட். அப்புறம் அல்கோ அப்போ தான் வந்தது. இப்போ தான் முன்னாலெல்லாம் அல்கோ கிடையாது. முன்னாலெல்லாம் இவ்வளோ கம்ப்யூட்டரைஸ்டு ட்ரேட்லாம் கிடையாது. அல்கோ வந்தது, அல்காரிதம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்னு வந்தது. யாருனாலும் மொபைல்லேருந்து லேப்டாப்லேருந்து ஆஃபீஸ் போயிட்டு எதுவுமே திறக்காமல் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதில் பெரிய பணம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரே ஸ்ட்ராட்டஜி கிடையாது, காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறும். சில ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்கன்னா 1 வருஷம் வேலை செய்யும், சில ஸ்ட்ராட்டஜி 2 வருஷம் வேலை செய்யும், சில ஸ்ட்ராட்டஜி 3 வருஷம் வேலை செய்யும், சில ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து 2-3 மாதம் தான் வேலை செய்யும். இது மாதிரி வந்து உங்களுக்கு காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும். எப்படி எவால்வ் ஆகணும்? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு, இப்போ உள்ள இதுக்கு மார்க்கெட் கண்டிஷனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சொல்லப்போனால் நாளைக்கு வந்து என்ன ஆயிடலாம், ஏஐ பொறுத்து கூட பண்ணுறது தான் நல்லாயிருக்கும், அல்காரிதம் கூட சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி கூட நாளைக்கு கண்டிஷன்ஸ் மாறலாம். அதுதான் யதார்த்தம். ஸோ அது என்னென்னு கற்றுக்கிட்டு நீ என்ன செய்யணும்னா வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணதுனால தான் வருஷம் நல்லா ப்ராஃபிட்டாக ஸ்டே பண்ண முடியுது. ஓகே சார், இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும் சார். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து டெய்லி வந்து நம்ம பார்க்கக்கூடாது ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம எப்போ வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம வந்து பார்க்கறது, இப்போ வந்து வீக்லி பார்க்கலாமா, இல்லை மந்த்லி பார்க்கலாமா, இல்லை இயர்லி பார்க்கலாமா? உங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்கள் சார். என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, டெய்லி நீங்கள் பார்க்கணும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாங்கிறது. டெய்லி நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு பார்க்கக்கூடாது, டெய்லி நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, சரிங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ லாஸுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அதனால் டெய்லி பார்த்து தான் ஆகணும். ப்ராஃபிட்டுக்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வந்தாலும் ஓகே. சரிங்களா? அதனால் ஒரு நாளைக்கு இவ்வளோவுக்கு மேலே லாஸ் வரலங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் டெய்லி பார்த்து ஆகணும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணுது, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுது, இதில் வந்து உண்மையிலே எட்ஜ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது, இதை நம்பி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அந்த ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் எப்போவுமே இயர்லி தான் செட் பண்ணணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 30%, 40% அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறது எப்போ செட் பண்ணுவேன்? இயர்லி செட் பண்ணுவேன். ட்ராக் பண்ணுறது வந்து ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கிறத மந்த்லியில் பண்ணுவேன். ஆனால் எவ்வளோ பண்ணுங்கிறதெல்லாம் இல்லை, டெய்லி வந்து இவ்வளோக்கு மேலே லாஸ் வரக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு 2% மேலே லாஸ் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அது காலம்பரை 10 மணி வந்தாலும் எக்ஸிட் பண்ணிட்டு முடி வச்சுருவேன். நான் எக்ஸ்பைரி டேக்கு பார்த்தீங்கன்னா 1% லாஸ். இது என்னுடைய ஸ்டாண்டர்ட் அல்காரிதம். ஸோ லாஸை டெய்லி பார்க்கணும், பெர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுக்கு வந்து மாதத்தில் ட்ராக் பண்ணணும். எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதில் வச்சுக்கணும்? 1 இயரில் வச்சுக்கணும், அது பெட்டர். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு ட்ரேடர் வந்து எப்போ வந்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து பார்க்கணும், இன்ட்ராடே வந்து பிகினர்ஸ் வரும்போது என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீபு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.